முருகாச்சரணம். நாம் எல்லாரும் இந்த உலகத்துக்கு ஒரு காரணத்தோட தான் வந்திருக்கோம். அந்த காரணத்தை அறியணும்னா முதல்ல நம்ம மனசு மெதுவா ஒருங்கிணையணும். மனம் அமைதியா இருந்தால்தான் நம்ம காரியம் நிறைவேறும். வேலன் அருளையும் அவன் மென்மையான பாதங்களையும் சென்று அடைய முடியும். அஞ்ஞானத்தை போக்கும் ஞான வடிவம் வேல், பிரணவமாகியது மயில். இதையெல்லாம் நினையாம, அதுல மனதை நிலைநிறுத்தாம நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? பாவையருடைய பாதம் முதல் கேசம் வரை அழகை அழகா சொல்லி கவிதையா பாடி அதிலேயே சுத்தி உழல்றோம் இல்லையா? தோல், எலும்பு, நரம்பு, உதிரம், மலம், மூத்திரம் நிறைந்த இந்த உடம்பை பார்த்து மனம் மயங்குகிறது. அப்படியே நாம் ஏன் வந்தோம்ன்றதையே மறந்து மதிநலத்தை விட்டுட்டு பின்னாடி மெதுவா வருந்துறோம். இது வருந்தத்தக்கதில்லையா? நாதர் நம்மிடம் கேட்கிறார், முருகனை பேணி உயர்வு பெறாம மாயையின் மயல்களில் விழ முயற்சி செஞ்சா மனம் எப்படித்தான் தெளியும் என்று. இந்த கந்தர் அலங்காரத்தில் பால் என்பது மொழி, பஞ்ச் என்பது பதம், பாவையர் கண் சேல் என்பதாக திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கைவேல் என்கிலை, கொற்ற மயூரம் என்கிலை, வெற்றி தண்டை கால் என்கிலை, மனமே எங்கனே முக்தி காண்பதுவே என்று.